ஹலோ காய்ஸ். வேலைக்கு வலிக்கிட்டேன். பேக்ஸ் வந்து அடுக்க வேண்டிய தேவை இருந்துச்சு இன்றைக்கி. ஏனெண்டா இன்றைக்கி நான் லண்டனுக்கு வலிக்கிறேன். 2 days ஆஃப். இந்த முறை வந்து 2 நாள் லீவ் எடுக்கிறதால ஒரு பேக் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டுது. 2 நாள் ஆஃப் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ரீசனுமே இல்லை. இந்த 2 ஹாலிடேயை வந்து நான் முடிக்கணும். ஸோ இந்த 2 நாள் தான் என்னோட கடைசியாக இருந்தது. ஸோ அதையும் இப்போ நான் எடுத்துட்டேன். இன்றைய நாளில் கதைக்கு வருவோம். இன்றைக்கி வந்து ஒர்க்கில் வந்து செம பிஸி. நான் டூ மச் பிஸின்றதால வந்து நான் வீடியோ என்னால் எடுக்கலாம் போயிடுது. ஒர்க்கில் வந்து 2 hours later. லன்ச் டைமுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தால் திருப்பியும் வந்து நான் சைட்டுக்கு போயிட்டேன். ஸோ இந்த வேலையை வந்து நான் கொஞ்சம் ஏர்லியாகவே முடிக்கணுன்றதுக்காண்டி தான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நான் வந்து ஏர்லியாக முடிச்சிட்டேன். வந்து நான் ஏர்லியாக வந்து லண்டனுக்கு ஓடிக்கிடலாம். இன்றைய போகிறதுக்கு வந்து எனக்கு 5 hours காட்டுச்சுது. மேபி 5 hours இல்லை, 5 hours விட கொஞ்சம் கூடவாகவே காட்டுச்சுது. இது வந்து மற்ற நாளை விட இன்றைக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியாக போகக்கூடிய மாதிரி காட்டுது. இன்றைக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்க நான் மறந்துட்டேன். ஸோ அதால் வந்து மோட்டோ வேலையில் இருக்கிற ஒரு சர்வீஸ் கராஜில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கினேன். 5 மணித்தியால பயணம் வந்து அப்படியே ஃபுல்லாகவே பாட்டோடையும் ஃப்ரெண்ட்ஸோட கதைச்சும் வீட்டில் அம்மாவோட கதைச்சும் கடந்து போச்சு. A few moments later. மேப்பில் முதல் காட்டின டைமை விட கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 10 நிமிஷத்தை விட கொஞ்சம் கூட வந்து நான் ஏர்லியாகவே வந்துட்டேன். வந்து என் பேக் எல்லாத்தையும் எடுத்து வச்சா பிறகு வீட்டு சாப்பாடு அதுவும் புட்டும் இடியப்பமும் இருந்துச்சு. நல்ல வட்டிவாக சாப்பிட்டேன். அப்படியே பொழுது கொஞ்சம் நேரம் டிவியும் பார்த்துட்டு அந்த நாளை முடிச்சுக்கிட்டேன். See you in the next one. Ta-ta.